கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று அதிகாலையில் ஒரு வசனம் நாங்கள் தியானித்தோம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனத்தில் தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு வருகிற பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா 3 ஆசீர்வாதம். ஆனால் முக்கியமாக 2 ஆசீர்வாதம் எல்லா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இருக்குது. ஜீவனும் மகிமை இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, அவங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் ஐஸ்வர்யமே இல்லை. ஏன்? தாழ்மை கிடையாது. கிறிஸ்தவ குடும்பங்களில் தாழ்மை கிடையாது. புருஷமார்களுக்கு தாழ்மை கிடையாது, மனைவிமார்களுக்கு தாழ்மை கிடையாது, பிள்ளைகளுக்கு தாழ்மை இல்லைங்க. இப்படிப்பட்ட பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார். அதனால குடும்பத்தில் கஷ்டம் தலைவரித்து ஆடுது, தரித்திரம் தலைவரித்து ஆடுது. கிறிஸ்தவ குடும்பத்தார் பிரஜாதி ஜனங்கள் வீட்டில் போய் வாடகைக்கு இருக்கிறாங்க. எவ்வளோ பரிதாபம் பாருங்க. ஏன்? பெருமை. வேத வசனம் சத்தியம் ஏன் நிறைவேறல? ஏன் ஐஸ்வர்யம் தரல? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்ம தாழ்மையாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் பெருமை. பாஸ்டர் டிவி சொல்லுவார், எனக்கு தகுதியே இல்லை, நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன், எனக்கு பெருமையே இல்லைன்னு சொல்கிறாங்க பார். அவங்க தான் 1ஆம் நம்பர் பெருமையாளி. தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்ம எல்லாருக்குமே, எனக்கும் தான், என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். நானும் பாருங்கள், பிரஜாதியார் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறேன். இந்த சொந்த வீடு இருக்குன்னு போகலை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் நமக்கு வேணும்னா ஒன்றே ஒன்று செய்தால் போதுங்க. தாழ்மையாக இருந்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுறோம், ஆனால் தாழ்மை இல்லை. கர்த்தருக்கு பயந்து எந்த தீமை செய்கிறதில்ல, பாவம் செய்கிறதில்ல, யாருக்கும் அநியாயம் செய்கிறதில்ல. ஆனால் நமக்குள்ள பெருமை இருக்குதுங்க. அதை பெருமையை எடுத்து வீசி போடுறீங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது அவருடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருடைய பிரியங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கவலைப்படாதீங்க. ஏசப்பா நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.